மகாபிரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்றால், அவள் எங்கும் நிறைந்தவள் என்றால், இதோ நம் சரீரத்திற்குள்ளும் யோகினியின் வடிவமாக ஒவ்வொரு ஆதார சக்கரங்களில் இருக்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்து ஹாகினி என்று சொல்லி முடித்தார்கள். அடுத்ததாக பிரம்மரந்திரம் என்று சொல்கிறோமே, அங்கே இருக்கக்கூடிய யோகினியை சொல்லக்கூடிய நாமாவளி. ஓம் சகஸ்ரதல பத்மஸ்தாயை நமஹ. ஓம் சகஸ்ரதல பத்மஸ்தாயை நமஹ. இப்போ இதில் சகஸ்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதுமே சகஸ்ரம் அப்படின்னா 1000ன்னு சொல்லுவோம். அது எப்படி அதற்கு பொருள் என்றால் என்ன முடியாதது, 1000த்திற்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகஸ்ரம் சொல்லுவோம். அப்போ இங்கே சொல்லும் பொழுது தலம் அப்படின்னா இதழ்கள், தலம் அப்படின்னு சொல்லுது. பத்மம் அப்படின்னா தாமரை, ஸ்தா அப்படின்னா வசிப்பவள். அப்போ 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில் வசிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எங்கே இருக்குன்னு சொன்னோம்? பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிறந்த குழந்தைகளுக்கு அந்த உச்சி பகுதி அப்படி எவ்வளவு தொட்டு பார்த்தாலே அப்படி மிருதுவாக இருக்கும் இல்லையா, அந்த இடம் பிரம்மரந்திரம் சொல்லக்கூடியது. அந்த இடத்தில் தான் சகஸ்ரார சக்கரம் என்று சொல்கிறோம். அந்த இடத்தில் இவள் வசிக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஆக குண்டலினி சக்தி எங்கிருந்து வந்தது என்றால் மூலாதாரத்தில் இருந்து கிளம்பி ஒவ்வொரு சக்கரமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சக்கரத்தையும் கடக்க வேண்டும் என்றால் அவளின் கருணை வேண்டும், அவளுடைய அருள் வேண்டும். அதற்கு நமக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் இந்த ஆத்மா பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒவ்வொன்றையாக சொல்லி சொல்லி நம்மை பரிசுத்தமாக மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது தெளிவாக நிர்மலமாக இருக்கிறது இந்த ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவிற்கு இப்பொழுது அந்த குண்டலினி சக்தியை கீழிருந்து மேலே எழுப்ப முடியும். எப்படி என்றால் அவளுடைய கருணை உடன் இருப்பதால். ஆக ஒவ்வொரு சக்கரமாக மேலே ஏறிக்கொண்டே வந்து இதோ இங்கே ஆக்ஞா சக்கரத்திலும் இருந்து மேலே வந்து இப்பொழுது இந்த சகஸ்ரார சக்கரத்திற்கு வந்து சேரப்போகிறது. இதற்காகத்தான் இந்த ஜீவன் இத்தனை காலமாக தவித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்த சக்கரத்தில் சென்று அடைந்து விட்டால் கிடைக்கக்கூடிய அந்த பேரின்பம், நாம் சொல்லக்கூடிய இந்த மாயையில் கிடைக்கக்கூடிய இன்பமெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல் ஆகிவிடும். அந்த ஒரு இன்பம் கிடைத்துவிட்டால் மனது நிர்மலமாகிவிடும். எதிலும் ஒரு பற்று இருக்காது, எதிலும் ஒரு விருப்பு வெறுப்பு, வேண்டும் வேண்டாமை எதுவுமே இல்லாமல் ஒரு சித்த சுத்தத்தோடு நாம் இருப்போம். அப்பொழுது நம்முள்ளும் அந்த அம்பிகை குடிகொண்டிருப்பாள் என்று அனைவரும் சொல்லக்கூடியவர்களாக நாம் நடந்து கொள்வோம். நம்முடைய நடத்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய குணங்கள் அனைத்துமே முற்றிலுமே மாறுபட்டுவிடும். எப்படி இந்த ஜீவன் பிறந்த பொழுது பரிசுத்தமாக சுத்த சித்தத்தோடு இருந்ததோ இப்பொழுது மீண்டும் அந்த சுத்த சித்தத்தை அடைந்து விட்டது. இதற்காகத்தான் இந்த ஜீவனுக்கு இத்தனை பிறவியும் கொடுத்தால் இல்லையா இந்த அம்பிகை. இப்பொழுது இந்த சகஸ்ரார சக்கரத்தில் வந்து சேர்ந்தவுடனேயே சிவனும் சக்தியும் ஐக்கியமாகி அங்கே அமிர்த மழையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மழையில் நமக்கும் அந்த ரசத்தை கொடுத்து அந்த ஞானத்தையும் கொடுத்து நம்மையும் அவளோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாள். இப்பொழுது நாம் வேறு கிடையாது, அவள் வேறு கிடையாது என்ற ஒரு நிலையை அவள் உருவாக்கி விடுகிறாள். அதைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் முடியும் பொழுது சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபம் என்று சொன்னால் இல்லையா, அனைத்தும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கு தெரிந்துவிடும். எதையும் பிரித்து பார்க்க தெரியாது. அனைத்துள்ளும் அந்த ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இதோ நம் கண் முன்னே தோன்ற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அந்த சக்கரம்தான் இந்த சகஸ்ரார சக்கரம். மகாபெரியவா சரணம்.